Hi friends, இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது எந்த ஒரு டயட்டும் இல்லாமல் எந்த ஒரு எக்ஸசைஸும் பண்ணாமல் அடி வயிற்று பகுதியில் இருக்கக்கூடிய தொப்பையை எப்படி குறைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் பார்க்க போகிறோம். இன்றைக்கி நான் ஷேர் பண்ணியிருக்க அந்த ஹோம் ரெமடி பார்த்திங்கன்னா 100% ரிசல்ட் கொடுக்கக்கூடியதுங்க. எஃபெக்டிவாக வேலை செய்யக்கூடிய ஒரு ரெமடி தான். ஸோ நீங்கள் மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு ஃபீட்பேக்ஸ் நம்ம கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா வீடியோவுக்கு கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. கூடவே ஒரு பெல் ஐக்கான் வரும், அதையும் டேப் பண்ணி ஆல்னு செட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் ஃப்யூச்சரில் நான் போடுற ஒவ்வொரு நியூ வீடியோஸும் உங்கள் ஃபோனுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும், நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். இப்போ வாங்க அது என்ன ரெமடி அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒரு க்ளீன் பவுல் எடுத்துக்கோங்க. அந்த பவுலில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா சேர்த்துக்கோங்க. நம்ம சமையலுக்கு பயன்படுத்தக்கூடிய பேக்கிங் சோடா தான். அடுத்ததாக பார்த்திங்க அப்படின்னா படிகாரம் சேர்க்க போகிறோம். படிகாரம் பற்றி நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும், சில பேருக்கு தெரிஞ்சிருக்காது. தெரியாதவங்களுக்காக ஒரு சில விஷயங்கள் சொல்லிக்கிறேன். படிகாரம் பார்த்திங்கன்னா நம்மளோட உடம்புக்கு அவ்வளோ நல்லது. இந்த படிகாரம் பார்த்திங்கன்னா நம்ம உடம்பில் ஏற்படக்கூடிய நிறைய பிரச்சனைகளை தீர்க்கறதுக்கு ஒரு மருந்தாக இருக்குது. குறிப்பாக பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி நம்ம வெயிட் லாஸ் பண்ணுறதுக்கும், அதே மாதிரி நம்ம உடம்புல இருக்கக்கூடிய தேவையற்ற முடிகள்லாம் இருக்கு இல்லையா, அதை பர்மனெண்ட்டாக வளர விடாமல் ஸ்டாப் பண்ணுறதுக்கும் இந்த படிகாரம் ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். இன்றைக்கி பார்த்திங்க அப்படின்னா நம்ம இதை வெயிட் லாஸ்க்கு எப்படி பயன்படுத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் பார்க்க போகிறோம். இந்த மாதிரி நீங்கள் கடைகளில் வாங்கும்போது ஒரு கல் மாதிரி தான் நமக்கு இருக்கும். இதை நீங்கள் பொடி பண்ணி தான் யூஸ் பண்ணணும். இதை ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு பொடி பண்ணி கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா ஒரு சின்ன உரலில் போட்டு தட்டி கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த படிகாரம் பார்த்திங்கன்னா நாட்டு மருந்து கடைகளில் கிடைக்கும். இது ஆன்லைனில் வாங்குறதுக்கான லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது. நீங்கள் செக் பண்ணி பார்த்துட்டு வாங்கிக்கோங்க. இப்போ படிகாரத்தை நான் மிக்ஸி ஜாரில் போட்டு இந்த மாதிரி பொடி பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இது நமக்கு 1 டேபிள் ஸ்பூன் தேவைப்படும். இப்போ 1 டேபிள் ஸ்பூன் படிகாரத்தை நம்ம இதை சேர்த்துக்கலாம். படிகாரம் சேர்த்ததுக்கப்புறமா இது ரெண்டையும் நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். அடுத்ததாக இதில் ஆலிவேரா ஜெல் சேர்க்க போகிறோம். இந்த ஆலிவேரா ஜெல் சேர்க்கும் போது எந்த ஒரு கெமிக்கல்ஸும் ஆட் பண்ணாத ஆலிவேரா ஜெல் ஆட் பண்ணிக்கணும். குறிப்பாக அந்த க்ரீன் கலரில் இருக்கும் பார்த்திங்களா, அந்த மாதிரி ஜெல்ஸ்லாம் யூஸ் பண்ணாதீங்க. இந்த மாதிரி பியூர் ஒயிட் கலரில் இருக்கிற மாதிரி ஆலிவேரா ஜெல் நீங்கள் எடுத்துக்கோங்க. இது வாங்குறதுக்கான லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது. அதை கிளிக் பண்ணி கூட நீங்கள் வாங்கிக்கலாம். சப்போஸ் உங்களுக்கு ஷாப்பில் அவைலபிள் இல்லை அப்படின்னா 1 டேபிள் ஸ்பூன் ஆலிவேரா ஜெல் சேர்த்துக்கலாம். ஆலிவேரா ஜெல் சேர்த்தோன்னே ஆட்டோமேட்டிக்காக அது மெல்ட் ஆக ஆரம்பிக்கும். நம்ம இதில் பேக்கிங் சோடா சேர்த்துருக்கோம் இல்லையா, ஸோ அதனால் ரெண்டும் மெர்ஜ் ஆகும்போது ஆட்டோமேட்டிக்காக மெல்ட் ஆகி நமக்கு இந்த மாதிரி நுர மாதிரி பொங்க ஆரம்பிக்கும். கொஞ்ச நேரத்தில் இந்த நுர தன்னால் அடங்கிடும். அடுத்து 1/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வேஸ்லின் ஆட் பண்ணிக்க போகிறோம். இப்போ எல்லாமே சேர்த்து முடிச்சாச்சு. இப்போ இது எல்லாத்தையும் நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி எடுத்துக்க போகிறோம். மிக்ஸ் பண்ணும்போது உங்களுக்கு திரும்ப அகைன் நுர மாதிரி பொங்க ஆரம்பிக்கும். ஸோ அதனால் பயப்பட வேண்டாம். நீங்கள் மிக்ஸ் பண்ண அந்த நுர தன்னால் கொஞ்சம் நேரத்தில் அடங்க ஆரம்பிச்சிடும். இதை மிக்ஸ் பண்ணிவிட்டு பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு ஜெல்லி ஃபார்மில் இருக்கும். அதாவது நம்ம வீட்டில் தைலம்லாம் யூஸ் பண்ணுவோம் இல்லையா, அந்த மாதிரி ஒரு கன்சிஸ்டன்சிக்கு உங்களுக்கு கிடைக்கும். சப்போஸ் உங்களுக்கு லிக்விடாக இருந்தது அப்படின்னா இன்னும் கொஞ்சம் போல் நீங்கள் வேஸ்லின் ஆட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நீங்கள் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் உங்களுக்கு இருக்கும். இதை தான் நம்ம இப்போ அப்ளை பண்ண போகிறோம். டெய்லி நைட் நீங்கள் தூங்க போகிறதுக்கு முன்னாடி உங்களோட தொப்பை பகுதியில் இதை நீங்கள் அப்ளை பண்ணிக்கணும். அப்ளை பண்ணிவிட்டு மறுநாள் காலையில் எழுந்திரிச்சு நீங்கள் நார்மலாக வாஷ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நீங்கள் 30 நாளைக்கு தொடர்ந்து பண்ணிட்டு வரணும். 30 நாளைக்கு தொடர்ந்து பண்ணும்போது பார்த்திங்க அப்படின்னா உங்கள் பெல்லியில் இருக்கக்கூடிய ஃபேட்லாம் பார்த்திங்கன்னா நல்ல பேன் ஆகும். உங்கள் பெல்லியும் நல்லா ரெடியூஸ் ஆக ஆரம்பிக்கும். ஸோ கண்டிப்பாக நீங்கள் இந்த ஒரு ரெமடி வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். பர்சனலாக நான் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு நல்ல ரிசல்ட் கொடுத்தது அப்படிங்கிறதுக்காக தான் நான் ஷேர் பண்ணுறேன். என்னோடய பெல்லியை குறைக்கிறதுக்கு நான் இந்த மெத்தட் தான் ஃபாலோ பண்ணேன். நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.